ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர்ட் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அதுவும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். வெஜிடபிள் சீஸ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதுக்காக ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதை தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தி அது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக சீஸ் கிரேட் பண்ணிக்கிறேன். இதில் பசங்க நார்மலாக சப்பாத்தி வெஜிடபிள் தனியாக கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ தேவையான அளவுக்கு சீஸ் வந்து நான் கிரேட் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்க போகிறேன். நான் அதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அடுத்து க்ரீன் பீஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு சப்ஜியாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு வெஜிடபிள் வேணுமோ அதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தேவையான அளவு நம்ம சீஸை வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம அடியிலையும் மேலேயும் சீஸ் போடுறதுனால ஹீட் பண்ணும் பொழுது சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெஜிடபிள் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணாமல் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே ஈஸியான சிம்பிள் மெத்தடு தான். ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத தோசை தாவாவில் போட்டு ஹீட் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஒன்று சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். மடக்கி விட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் ரோல் பண்ணிக்கலாம். சப்பாத்தியும் நம்ம கோதுமாவில் பண்ணதுனால ரொம்பவே ஹெல்தி தான். அது உள்ளார வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ரொம்பவே ஹெல்தி தான். ஸோ ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் சீஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.